இப்ப இந்தியால பெரும் பேச்சு பொருளா போய்க்கிட்டு இருக்குது. டிசிஎஸ்ல மத மாற்றம் பண்ண முயற்சி பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு செய்திய தான் போய்க்கிட்டு இருக்கு. அதுல என்னன்னா, பிபிஓ ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க 2 பேர் இருக்காங்க. அவங்களோட உயர் அதிக உயர் பொசிஷன்ல இருக்கிற, அதாவது ஹெச்ஆர் இந்த மாரி இருக்கவங்க வந்து, ஆ ஹிந்துல இருந்து அவங்க அவங்கள முஸ்லீமுக்கு கன்வெர்ட் பண்ண முயற்சி பண்ணதாகவும் சொல்லப்படுது கைஸ். இதுல என்னன்னா, அவங்க வந்து இந்துல இருந்து முஸ்லீமா மாறுறதுக்கான இதெல்லாம் பண்ணாங்க. அவங்க கட்டாயப்படுத்தப்பட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இதுக்கு ஒரு சில பேர் சொல்றாங்க லவ் ஜிகாத் அப்படின்ற ஒரு பேரையும் இதுக்கு சொல்றாங்க. என்னதான் இருந்தாலும் கைஸ், நம்ம பிறக்கும்போதே யாருமே முஸ்லீமாவும் பிறக்கிறது இல்ல, கிறிஸ்டின் இந்த மாதிரி எந்த ஒரு மதத்தோட சாயல்லையும் நம்ம பிறக்கிறது இல்ல. நம்ம சாதாரண மனிதர்களாக, அதாவது குழந்தைகளாக தான் பிறக்கிறோம். அதுக்கடுத்து நம்ம இந்த மாதிரி மதம் இந்த மாதிரி எல்லாமே நம்ம உட்புகுத்தப்படுது. எப்படி பார்த்தாலுமே நம்ம ஒவ்வொரு மதத்தை ஒவ்வொரு வழியை ஃபாலோ பண்றதுக்கு இந்திய கான்ஸ்டியூஷன் நமக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கு. அதாவது இயற்கையுமே நமக்கு அந்த ஒரு அதிகாரத்தை தான் கொடுத்துருக்கு. அப்படி பார்த்தாலும் முஸ்லீம்ஸ் எல்லாருமே நல்லவங்க அப்படின்ட்டு நம்ம ஒட்டுப்பதம்பா அப்படி சொல்றோம் அப்படின்னு சொன்னாலும் அப்படியும் பார்க்க முடியாது. எப்படின்னா, எல்லா மதத்திலையும் நல்லவங்க இருக்காங்க, அதே மாதிரி கெட்டவங்களும் இருக்காங்க. அதே மாதிரி கிறிஸ்டின்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலும் அவங்களையுமே இருக்காங்க. நிறைய பேர் கொஞ்சம் பேர் மதம் மாத்துறாங்க அப்படி இப்படின்னு அவங்களையும் சொல்லப்படுது. அதே மாதிரி தான் ஹிந்துஸும் இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே இருக்காங்க. அப்படி பார்த்தா உலகத்துல முஸ்லீம்ஸ் வந்து ஒரு சில பேர் அவங்க மேல வந்து என்ன சொல்லப்படுறதுன்னா, அவங்க தீவிரவாதத்தை ஆதரிக்கிறாங்க அப்படி இப்படின்னு ஒரு சில பேர், எல்லாரும் இல்ல, ஒரு சில பேர் இந்த மாதிரி ஆக்டிவிட்டில ஈடுபடுறாங்க. இதன் விளைவா உலகத்துல நிறைய பிரச்சனைகள் இதனால ஏற்படுது. அதனால ஒட்டுமொத்த சமூகத்தையும் நம்மளால குறை சொல்ல முடியாது. அப்படி பார்த்தா இங்க நடக்கிறதும் ஒருத்தர் இந்த மாதிரி பண்ணனால ஒட்டுமொத்த அந்த முஸ்லீம் சமூகமுமே கெட்டது அப்படின்னு நம்மளால சொல்லவும் முடியாது. அப்படி பார்த்தாலுமே நம்ம ஹிந்துஸ், முஸ்லீம்ஸ் இந்த மாதிரி எல்லா உலக மக்களும் சேர்ந்தாதான் உலகமே இயங்கும் அப்படின்ற ஒரு இதுவும் இருக்கு. அப்படி பார்த்தா நம்ம அனைவருமே ஒரு ஒற்றுமை பாதையில தான் செல்லணும் அப்படின்றது தான் எல்லாருக்குமே ஒரு அமைதியான ஒரு வழியா இருக்கும். இந்த முஸ்லீம்ஸ்ல ஹிந்துல இருந்து முஸ்லீமா மாத்துறதுக்கான முயற்சிகள் வந்து அங்க நடந்திருக்கு அப்படின்ட்டு சொல்லப்படுது. இப்ப இதை எப்படி பார்க்குறோம்னா, இதை வந்து நம்ம மதம் மாறினாலும் அவங்களா மதத்தை வந்து ஒரு ஒரு ஆள் கட்டாயப்படுத்தி ஒரு மதத்துக்குள்ள ஒரு வழியை காட்டினா அது கரெக்டா இருக்காது. அவங்களால ஏத்துக்கவும் முடியாது. தன்னால அது அவங்களாவே அது நடந்தா மட்டும்தான் அது அவங்களுக்கும் ஃபீல் பண்ண முடியும், உணரவும் முடியும். இப்படி பார்த்தாலுமே முஸ்லீம்ஸ் இந்த மாதிரி இதுல ஈடுபடுறாங்க, அதுல ஈடுபடுறாங்க, இந்த மாதிரி வேர்ல்டுல நிறைய நியூஸ் நம்ம கேள்விப்பட்டாலுமே நம்ம தமிழ்நாட்டிலையுமே ஒரு சில முஸ்லீம் நண்பர்களாகவும் நிறைய பேர் இருக்காங்க. அப்படி பார்த்தாலுமே ஒட்டுமொத்த சமூகத்தையுமே நம்மளால சொல்ல முடியாது. இதுல நம்ம ஊர்ல கனிம வெள்ளை கொள்ளை நடந்துச்சு. அந்த கனிம வள கொள்ளையில பெரும் முதலாளிகள் இந்த மாதிரி சொல்லிப்படுறவங்க நம்ம இயற்கை வளங்களை, அதாவது குவாரி வச்சு இந்த மாதிரி இயற்கை வளங்களை கொள்ளடிச்சிட்டு இருந்தாங்க. அவங்கள தட்டி கேட்டு அதனால உயிரையும் விட்டவர் ஒரு முஸ்லீம். அவர் பேரு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவர் பேரு ஜகோர் அலி. அவர் வந்து ஒரு சமூக ஆர்வலரா இருந்தாரு. இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி நிறைய முஸ்லீம்ஸ் பீப்புள் வந்து நல்ல ஒரு கான்ட்ரிபியூட்டும் இந்த பூமிக்கு, இந்த உலகத்துக்கு பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அதனால ஒரு சமூகம் அப்படின்னு சொன்னா அது நல்லவங்க அதே மாதிரி இந்த மாதிரி நல்லவங்களும் இருப்பாங்க, இந்த மாதிரி கெட்டவங்களும் இருப்பாங்க. இந்த மாதிரி அவங்கவுங்க சமூகத்துக்குள்ளேயும் ஒரு கெட்டவங்க இந்த மாதிரி இருந்தாலும் நல்லதை மட்டும் பார்த்துட்டா நல்லது. நல்லது நடக்கும். இந்த மாதிரி மதம் மதம் இந்த மாதிரி எதா இருந்தாலும் அதில் நல்லவங்களும் இருப்பாங்க, கெட்டவங்களும் இருப்பாங்க. நமக்கு தேவையான நல்லதை மட்டும்
நம்ம நல்லதை மட்டும் எடுத்துட்டு நல்லது மட்டும்தான் ஒரு அணி அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை நம்ம வளர்த்துப்போம். தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.